இறைவனை வழிபாடு செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் அவனுடைய கர்ம வினைதான். இறைவனை கண்குளிர பார்க்க முடியவில்லை, இறைவன் பாடல்களை காது குளிர கேட்க முடியவில்லை, இறைவனை மனதார உணர முடியவில்லை, மந்திரத்தை உச்சரிக்க முடியவில்லை, வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் ஏதும் செய்ய முடியவில்லை என்றால் அதற்கும் காரணம் இந்த கர்மவினை மட்டும்தான். இதையெல்லாமே தாண்டி உங்கள் விதியை நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் எவ்வளவு தடைகள் வந்தாலும் மார்கழி சனிக்கிழமையில் ஆண்டாளே கடைபிடித்த இந்த ஒரு முறையில் இந்த பெருமாளின் மந்திரத்தை உச்சரியுங்கள். 1000 வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்ததற்கு சமமான பலனை உங்களால் பெற முடியும். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஆண்டாள் பெருமாளின் வழிபாட்டை செய்யும் பொழுது திரிகரண சுத்தி என்ற முறையை பயன்படுத்தித்தான் பெருமாளின் வழிபாட்டை செய்ததாக நமது புராணங்கள் கூறுகின்றன. ஆண்டாள் இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது இறைவனை இப்படித்தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற முறையை பாடலிலேயே சொல்லியுள்ளாள். அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஒரு நாள் இறைவனை வழிபாடு செய்யவில்லை என்றால் அந்த நாள் முழுவதும் பட்டினியாக இருப்பார்களாம். இறைவனை வழிபாடு செய்து இறைவனின் அருளாசியை பெற்ற பிறகுதான் அவர்களுக்கு வயிற்றுக்கே சாப்பாடு. அதுபோல ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இப்பொழுது கலிகாலம். தினமுமே இறைவனுக்கு பூஜை செய்துவிட்டு இறைவனுக்கு நெய்வேத்தியம் வைத்துவிட்டுத்தான் சாப்பிட வேண்டும் என்றால் இந்த பூமியில் முக்கால்வாசி பேர் பட்டினியாகத்தான் இருப்பார்கள். இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப குறைந்தபட்சம் எழுந்த உடனேயே கோவிந்தா நாராயணா என்ற பெருமாளின் நாமத்தை சொல்லி அதன் பிறகு நமது நாளை தொடங்கி அதன் பிறகு உணவை உண்ண வேண்டும். சரி, ஆண்டாள் கடைபிடித்த திரிகரண சுத்தி என்றால் என்ன என்பதை பார்ப்போம். திரிகரணம் என்றால் நமது மனம், வாக்கு மற்றும் உடல், இந்த மூன்றுமே சுத்தமான நிலையில் இருக்கும் பொழுது பெருமாளின் வழிபாட்டை செய்ய பெருமாள் மனம் குளிர்ந்து கேட்ட வரங்கள் அனைத்தையுமே கொடுப்பார். இந்த மார்கழி சனிக்கிழமைகளில் உங்கள் வீட்டை நன்கு சுத்தம் செய்யுங்கள். உங்கள் வீட்டின் பூஜை அறையையும் உங்கள் வீட்டின் சமையலறையையும் நன்கு சுத்தம் செய்து கோலமிட்டு பெருமாளுக்காக ஒரு விளக்கேற்றுங்கள். அதன் பிறகு திரிகரண சுத்தியோடு இந்த ஒரு பெருமாளின் மந்திரத்தை பக்தியோடு முழு மனதோடு முடிந்த எண்ணிக்கையில் சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீவேங்கடாச்சலாதீசம் ஸ்ரீயாத்யாசிதவக்ஷசம் ஸ்ரிதச்சேதனமந்தாரம் ஸ்ரீனிவாசமஹம் பஜே. தினந்தோறும் திருப்பதி திருமலையில் பெருமாளின் நாள் தொடங்குவதே இந்த ஒரு மந்திரத்தோடுதான். இந்த மந்திரத்தின் அர்த்தம் என்னவென்றால், திருவேங்கடமலையில் வாசம் செய்யும் ஸ்ரீனிவாச பெருமாளே சதகோடி நமஸ்காரங்கள். அனைத்து மங்களங்களையும் அளிப்பவரே, வேண்டும் வரங்களையெல்லாம் வழங்குபவரே, மதிப்பிட முடியாத பெரும் புதையல் போன்றவரே, உங்களுக்கு சதகோடி நமஸ்காரங்கள். மகாலட்சுமி வசிக்கும் அழகான மார்புடையவரே, துதிப்போர் அனைவருக்கும் கற்பக விருட்சம் போல் நன்மைகளை பொழிபவரே, ஸ்ரீனிவாசரே, உங்களுக்கு சதகோடி நமஸ்காரங்கள் என்பதுதான். மார்கழி மாதம் பெருமாளுக்கு ரொம்பவும் விசேஷமான மாதம். அதுவும் ஆண்டாளே கடைபிடித்த இந்த திரிகரண சுத்தியோடு இந்த ஒரு பெருமாளின் மந்திரத்தை பக்தியோடு முடிந்த எண்ணிக்கையில் சொன்னால் 1000 வைகுண்ட ஏகாதசி இருந்ததற்கு சமமான பலனை நம்மால் இந்த மார்கழி மாதத்திலேயே பெற முடியும். அனைவருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.